அருணாச்சலம் இருந்து ஆரம்பம். எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம் ஒரு கண்டென்ட் ரீல்ஸ்க்கு ஒண்ணு, லாங் ஃபார்மேட்டுக்கு ஒண்ணு. ஸ்வீட் ஆர்ட் ஆடியோ லான்ச் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இது வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்துல வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்கு. என்ன வந்தோம்னா, நான் என்னுடைய அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான், அந்த ராம் படத்துல இருக்க ஆரோக்கிய சாங் பாடி தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நீ இளையராஜா கூட போய் போட்டோ எடுக்க போற, எப்போ போய் அவர்கிட்ட ஆசிரியர் வாங்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க பையன் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுலயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரியோனை வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலியமா பழக்கம் கிடையாது. ரியோனு எனக்கான பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா டீ கடையில அந்த டீ கடை ஆட்டிக்கான பழக்கம். உங்கப்படியில என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான். சோ அதுல இருந்து அப்புறம் மூவிக்கு கனெக்ட் ஆகும் போது ஏற்பட்ட ஒரு விஷயம் தான். ரியோனா எனக்கு அண்ணன் தான். அவரை பத்தி எனக்கு ஸ்பெஷலா சொல்றதை விட எனக்கு அவர் அண்ணன், அதே எனக்கு ஸ்பெஷல். அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்ல வந்தீங்க, டீ கடையில தொடங்கி அப்படின்னு ஒரு கமா போட்டீங்க, ஏதோ கடையில முடிஞ்ச மாதிரி. டீ கடையில தொடங்கி இருக்கும், அது நம்ம கமா வச்சுதான் ஆகணும்னு பெஸ்டா வச்சிடணும். அது வேணாம், கமா வச்சு ஆரம்பிக்க வேணாம். சுவாரஸ்யமா ஒரு தமிழ் டைட்டில். அண்ட் மை டைரக்டர் சுனித் பயங்கரமான ஒரு பர்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ ஒரு வேர்ல்ட்ல இருப்பேன் நான் பாட்டுக்கு. என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் அவர் பண்ணல, கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாரு. அண்ட் லவ்வர் படமும் அப்ப பாக்கல அவரு. கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரி நரேட் பண்ணாரு. ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ஜோனட் ஆகல. அந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா, ரியோனை பத்தி அந்த கேரக்டர் பத்தி சொல்லும் போது ரியோ அண்ணனாவே ஒரு மாறிடுவாரு. அதே மாதிரி ரெடின் சார், கிங்ஸ்லி சார் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது மாதிரி என்னடா வாசே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவாரு. அதனால எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் டைரக்டர். எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம். அண்ட் வந்து கோபிகா ரமேஷ், அவங்க எப்படி சொல்லணும்னா, அவங்க ஒர்க் நிறைய நான் பாத்திருக்கேன். அவங்களே வந்து நிறைய காமிப்பாங்க, இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம். அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சுனித் கிட்ட நான் கேட்கும் போது, எப்படி நீங்க எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணீங்களா, எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க சொன்னாங்க, சுனித் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க படத்துல பாருங்க ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களும் இந்த படத்துல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும். அண்ட் ஃபௌசி, எனக்கு ஃபௌசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க இந்த படத்துல 2 பேரும் பேர நடிச்சிருக்கோம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் நடிக்கிறோம், நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு இந்த நம்ம பேஜா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாய்ஸ் தான், அந்த வைப்புல தான் இருக்கும். எனக்கு பொண்ணு கையை தொட்டு கூட எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா சத்தியமான அது வேறனா, அதாவது நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்படின்னா இல்ல, அது வேறனா அந்த நடிக்கிறது பழக்கம் கிடையாது. இல்ல அப்படி சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸா இருப்பேன், ஷிவரா இருக்கலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல. சோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்க எனக்கு பிளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஓபி பாலாஜி அவர்கள், சோ பயங்கரம். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் என்ன வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ற வரைக்கும், எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுல இருந்து, என்ன வந்து தனியா காட்டுறதுல இருந்து, என்ன வந்து கரெக்ட் பண்ற வரைக்குமே ஒவ்வொன்னா பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு பாலாஜி அவர்கள். சோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ. எனக்கு நான் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து சோட வேற திடீர்னு கண்டுக்காம போயிடுவாரு. ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினைச்சாருன்னு தெரியல. அண்ட் எடிட்டர் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஸ்வீட் ஆர்ட்.
தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவான், எனக்கு எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைபு இருக்கும். நம்ம என்னன்னா ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மொக்கையா ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து சிவான். ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார், எனக்கு வந்து இந்த படத்துல அவருக்கு எனக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனா அவர் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த முக்கியமான ஒரு பரிமாணத்துல வராரு, அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஏடி டீம் வந்து பாத்தீங்கன்னா சந்துரு, சரோ, சுஷில், பிகே அண்ட் விகே, துஷி, முனீஷ். எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீம் வந்து அமைஞ்சது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், அண்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாலியா இருக்கும், அது வைப்பா இருக்கும். அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கும்டா, கோச்சிக்காதீங்கடா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த சுனித் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு. பினான்ஸாவும் என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்க அண்ணனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர்ஜே விக்னேஷனுக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி இன்னொன்னுமா ஜென்ரலா உன்னோட வீடியோ பார்த்தா மத்தவங்களுக்கு தான் பதறும், யாரும் என்ன செஞ்சிருக்க போறாரோ அப்படின்ட்டு. முதல் முறையா நீ பதட்டப்படுறத நாங்க பார்க்க முடியுது. ரொம்ப ஃபார்மலா வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்கல்ல. ஆனா யார் கூட நிக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பயங்கரமா தைரியமா யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள மாதிரியே இமிடேட் எல்லாம் பண்ணி காட்டுவீங்களா? ஷூட் ஸ்பாட்ல எல்லாரும் மாதிரியும் நீங்க பண்ணி காட்டுவீங்களா? அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்கம்மா, கண்டென்ட் வேணும்னு சொன்னாங்கம்மா. ஒரே நிமிஷம், ஒரு காஸ்டியூம் டிசைனர் அவங்கள வந்துட்டேன். ஆக்சுவலா ஒரே நிமிஷம், இவருக்கு அப்புறம் நானும் எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவரே எல்லாரும் பேரையும் சொல்லிருக்காரு. அப்படி இல்ல, நான் மொத்தமாவே சொல்றேன். இனி வரப்போற எல்லாரும் சார்பாகவும் அருணாச்சலம் நன்றி சொல்லிட்டாரு. சொல்லிருக்காரு. தேங்க்ஸ் கிவிங் ஈவென்ட்டா மாத்தி அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு கூட நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். சூப்பர், லவ் யூ. வேற ஏதாவது உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட்? என்னோட ஸ்வீட் ஹார்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அண்ட் தென் எமோஷனலி பயங்கரமா அது கனெக்ட் ஆகும். பயங்கர ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் சுனித் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருக்கூடயுமே இது வந்து அட்டாச் ஆகும். எல்லார் லைஃப்லயும் இந்த விஷயம் வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பா இந்த படத்தை March 14 வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். சூப்பர். சோ எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இன்னும் அது மாதிரி கிடைக்கணும், நிறைய வெற்றிகள் பெறணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எஸ் ஃபௌசியா. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு பயப்படாத பொண்ணு, ஆனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் என் பேரு சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லர்ல இல்ல சார், கஷ்டமா இருக்கு. நானும் 2 தடவை போடும்போது பாத்துட்டே இருக்கேன், நான் எங்க வருவேன் நானு, ட்ரெய்லர்ல இல்லை சார், கஷ்டமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலா காலையில வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளவு கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் பேசுறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னாரு அப்படின்னா, ஹாய் அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமா பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, wish you all the best. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரியோ, you look so handsome actually. வாவ். ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல படுறத பேசிடுவாங்க. அதனால அப்படிதான் எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோட மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? சோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார் கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி விட்டு பேசிட்டு இருந்தாரு. தேங்க்யூ. அண்ட் டீம் ஆக்சுவலா என்னோட டியூரேஷன் படத்துலயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தம்ப்நெயில் கொடுக்கணுமா? நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே. பட் ஃபௌசி உங்களை அவ்வளவு சர்ப்ரைசிங்கா வச்சிருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டைரக்டர். கண்டிப்பா இருக்குங்க, ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இருக்குமா? எதனால உங்களை மட்டும் ஹிட்டனா வைக்கணும்? அப்ப அவர் தான் மேல ஏறி சொல்லணும். அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும், ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு கதையில அப்படின்னு. உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஹார்ட் யாரு? இந்த டீம்ல ஸ்வீட் ஹார்ட்?
இந்த டீம்ல ஸ்வீட் ஆர்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ Okay. அஃப்கோர்ஸ் ரியோ தான் பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட் எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் எவ்ரிபடி இந்த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கு இந்த மாதிரி அது இருக்கு இது இருக்கு எல்லாமே சொல்லலாம் ஸோ இஸ் த ஸ்வீட்டர் ஆஃப் த செட் Wow. அண்ட் பர்சனல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க அதை தாண்டினா கரண்டா யாரும் இல்ல கம்மா போடுறீங்களே, full stop வைக்க மாட்டீங்க. இனிமே யாரும் வரலாம் அவங்கள நான் சொல்லலாம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. சோ உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும், இந்த படம் நல்ல பெயரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். Thank you, thank you தேங்க்யூ so பௌதி, much. தேங்க்யூ Thank you. You are doing really very good. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். Thank you. ஹலோ, வணக்கம். முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்க கிளி, அவரால் தான் இந்த படம் பண்றேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறேன். அது பெரிய பிளஸிங் சார். ஒவ்வொருத்தரும் தூணும் ஸ்வீட் ஆர்ட். நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்றோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஆர்ட் சொல்லாம லைஃப்ல கலக்க முடியாது. இல்ல ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும் அந்த கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்டா என்ன நினைச்சு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. சூப்பர் கேரக்டர். இதுல சஸ்பென்ஸா இருக்குமா இல்ல ஓபன் பண்ணிட்டேன்ல என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எப்படிதான் தோணுச்சு தெரியல. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவும் உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆகாது. போன படமே இட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமே ஹிட் ஆகும். உன் பாட்டு ரொம்ப பெருசா தான் போகும். லைஃப்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நானா என் தலைவன் பாட்டு போட்டுதான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்ப பார்த்தாலும் அவர் பாட்டு தான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார். சூப்பர் மியூசிக் சார். இதுலயே பயங்கரமா இருக்கு. உங்களை பார்த்து தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியா இருப்பேன். தேங்க்யூ. வேற என்ன பிளாக் ஷீப் அண்ணே, சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷீப் டிவி சன் டிவி பீட் பண்ற போல இருக்கு. நீ என்னை கண்டென்ட் ஆக்காதீங்கன்னு ப்ளீஸ். எங்களுக்கு ஒரு ஆசை, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டுதான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் ஆர்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் ஆர்ட், என் முன்னாடி யாரு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி. நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம். சார் உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அப்புறம் பயம் இல்ல, அதெல்லாம் பயம் இல்ல. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம் லவ் டுடே, லவ்வர், இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடி. இன்னைக்கு என்ன சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது சொல்லணுமா? தேங்க்யூ நவீன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பேசுனது கிடையாது. தேங்க்ஸ். டைரக்டர் வந்து சார் அப்படின்லாம் கூப்பிடுறது இல்லை, பிரதர் தான். அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்ஸ். யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. வேற என்ன, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நானே என்னண்ணே எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க படத்துல. கிங்ஸ்லி என்ன வந்தப்ப அந்த செட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு பாக்க. அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எங்க எடுத்தீங்க? படத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை. படத்துல எல்லாமே நம்ம டைரக்டர் டீமா, பாலாஜி எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணது. ஸோ எல்லாம் படமும் பார்க்கும்போது ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. நிச்சயமான இன்னும் நிறைய படங்கள் இதை விட சிறப்பாக உங்களுடைய கெரியர்ல தொடர்ந்து அமையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தமிழருக்கு எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து யுவன் சாருக்கு நான் வந்து தேங்க் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவர் மியூசிக்கில் வந்து ஒரு படமாவது பண்ணிடுமா இருக்கும்போது, அவர் ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அப்புறம் வந்து அடுத்து வந்து ரியோ அண்ணா கூட இது 3வது படம்.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களோட படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சுனித் ப்ரோ வந்து என்னோட பிரதர் மாதிரி. ஸோ நிறைய டைம் வந்து எடிட்டர் வந்து சில டைம் வந்து வேற ஆப்ஷன் போகலான்னு கேட்கும்போது அவர் கான்ஃபிடண்டாக வந்து என் நம்பினதுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் ட்ரஸ்ட்டை வந்து நான் பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மார்ச் 14 வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ. சூப்பர், நன்றி நன்றி. நீங்களே எடிட் பண்ணி பேசிக்கிட்டீங்க. தேங்க்யூ தமிழர் சார். ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து இங்க கூப்பிடுறது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் நிறைய தூரம் பயணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தமிழர் சார். தேங்க்யூ. சொல்லுங்க. வந்திருக்க கொஞ்சம் சென்டர். ஓகே. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு தேங்க் டைரக்டர் சுனித் ஃபார் கிவிங் மீ த சான்ஸ் அண்ட் யுவன் சார் சொல்லவே தேவையில்லை. அவரோட ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஃபைனலி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் ரியோ பிரதர் அண்ட் ஃபௌசி, கோபிகா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் மை க்ரூ தமிழ், சிவா சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் மை கலரிஸ்ட், மை டியோ சினிமாட்டோகிராஃபி டீம், ஏடிஸ், ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஸ்வீட் ஆர்ட் டைட்டிலே சூப்பரா இருக்கு, யூத்ஃபுல்லா, நல்ல என்டர்டைனிங் ட்ரெய்லருங்க. வாழ்த்துக்கள், சூப்பரா இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப கியூட்டா இருந்தது, சேர வச்சு பண்ணது செமையா இருந்தது. சூப்பரா இருக்குங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. 4 பேருக்கும் போஸ்டர்ல முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கொள்ளையெடுத்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிருப்பேன். சூப்பரா இருக்கு அது பாக்குறதுக்கு. ட்ரெய்லர் நல்ல என்டர்டைனிங்கா இருந்தது. ரியோ சூப்பரா இருக்கீங்க. உங்க கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். சூப்பரா இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு வைப், நல்ல வைப் இருக்கு ட்ரெய்லர்ல. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட STR 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பத்தியுமே பேசல, வேற எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு டிராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பா எங்களுக்கு இருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பத்தி அப்ப பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இளன், பியார் பிரேமா காதல், இப்போ இந்த ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே யுவன் சாருக்காக என்ன வேணா பண்ணுவேன். இப்போ வரும்போது கூட தேசிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், யுவன் சாருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற அந்த மாதிரிதான். லைக் என்னோட பிகினிங் இங்கதான். இப்ப தேசிங் சொன்ன மாதிரி ஒரு படம் டிராப் ஆன மாதிரி இருந்த டைம்ல எப்ப யுவன் சாரை மீட் பண்ணாரோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. எனக்குமே லைஃப்ல வந்து நாளைக்கு படி ஒரு படம் பண்ணேன், பியார் பிரேமா காதலுக்கு முன்னாடி. ஸோ அது ரிலீஸே ஆகல. ஸோ அது மாதிரி ஒரு டவுனான ஃபேஸ்ல இருக்கும் போது யுவன் சாரை மீட் பண்ணேன். அப்பல இருந்து லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. ஸோ அந்த மேஜிக் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து பத்தி சொல்லணும்னா, ரொம்ப இந்த படத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. இப்பதான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். வரதுக்கு முன்னாடி வந்து வினோத் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பியார் பிரேமா காதல் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்பலா சொன்னாரு. ஆனா அதோட நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சூப்பரா ட்ரெய்லர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கு. அப்ப சார் அந்த ஆசம் கிசா சாங் வந்து ரொம்ப வேற லெவல், இன்டர்நேஷனலா இருக்கு, பயங்கரமா இருந்துச்சு. ஸோ யுவன் சாரா வந்து நிறைய பேர் இருக்குல்ல யுவன் சாருக்கு. ட்ரக் டீலரு, மாடர்ன் மேஸ்ட்ரோ, அப்புறம் கிங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சவங்க வந்து அவருக்கு கொடுக்குற ஒரே பேர் வந்து இந்த படத்தோட டைட்டில் தான், such a sweet heart. ஸோ நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், யுவன் சார் படத்துல ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சார்ட்டே சொல்லிட்டு இருப்பேன், உங்க டீம்டே சொல்லிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஹியர். அண்ட் ஆல்சோ ரியோ பிரதர் சூப்பரா இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் படமும் செம்மையா இருந்துச்சு. இதுவும் கண்டிப்பா ஹிட் ஆகும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் பிரதர், பயங்கர ஜாலியா. அனைவருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி ரியலே உண்மையிலே ஸ்வீட்டா தான் சொன்னீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் யுவன் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏதோ ஒரு காரணங்களை தள்ளி போயிட்டு இருக்கோம். இந்த முறை ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ சாரோட கம்போசிங் போகும்போது தான் செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நர்வஸ் இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, எப்படி அவர் சாங் வாங்குறது,
எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு பேசினேன். அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தார். உண்மையிலே சார் அவர் சொன்ன நீங்க தான் உண்மையிலேயே ஸ்வீட் ஹார்ட். அண்ட் ரியோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிஎன்சி படம் பண்ணிவிடுங்க. பிஎன்சி வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். அதுல பண்ணுங்க. நீங்க பெருசா சூப்பரா இருக்கும். நீங்க ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நீங்க வர்றதுக்கு நிறைய நான் இறைவன் வந்து கொடுப்பான். வாழ்த்துக்கள். தென் ஹீரோயின் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. அந்த லவ் இன்டிமேஷன் செம்மையா இருக்கு. உங்க ரெண்டு ரொம்ப காம்போ சூப்பரா இருக்குங்க. இந்த படம் கண்டிப்பா யூத் மத்தியில ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு கரண்ட்ல இருக்கு எல்லாமே கண்டென்ட்லாம், ட்ரெய்லர்ஸ்லாம், அதே மாதிரி சாங்ஸ், கிசாஸ் நான் 4-5 முறை பார்த்தேன் சார். எனக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு தெரியும். இல்ல அது என்ன மேட்டர்னா, நான் கம்போஸ் பண்ணும்போது இதை பத்தி பேசி இருக்கிறேன். நம்ம கதையில கொஞ்சம் வரும், அதனால சொன்னேன். வேற எதுவும் இல்ல. அது ஒரு புலிஸ்டா வச்சிடலாம். சோ ரொம்ப பிடிச்ச அந்த சாங் கிசாஸ் சாங். அண்ட் கதவை திரை அதோட ரொம்ப சூப்பர். மதன் கார்த்தியோட லிரிக்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படம் மார்ச் 14 வந்து கண்டிப்பா ஷியோர் கேட்டுங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷலா டைரக்டர் சூப்பரா பண்ணீங்க பிரதர். சூப்பர். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மெயினா யுவன் சார் வந்து ஒரு நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்பிக்கை வேணும், கான்பிடன்ட் வேணும். அதுவும் அந்த கேட்டகரி ஃபிலிம் பண்றீங்க. வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தோட அத்தனை பேருக்கு டெக்னீஷியன், கேமராமேன் அண்ட் எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஹார்ட், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு. இங்க நிறைய முகங்கள்லாம் இருக்கு படங்கள்ல. ஆனா முகம் தெரியாத நிறைய பேர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஆரம்பிச்சு கடைசியில பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு. தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்னுவாங்க. இந்த சினிமால சம்பாதிச்ச பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமால கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்யற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும். அதே மாதிரி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித், நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரா வரக்கூடிய ஒரு இது வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி நடிப்பு ராட்சசன் நான் சொல்றேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, படங்கள் போக போக கத்துக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா ரியோ வந்து எது சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு, தானாவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாம வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எமோட் பண்றாரு, அவ்வளவு நல்லா பண்றாரு. அண்ட் அப்கோர்ஸ் த ஹீரோயின், ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் த பிலிம், அந்த குட்டி ஒண்ணு உட்காந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங். அந்த சாங் காமிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும், பாருங்க. கிங்ஸ்லி சாருக்கு. அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்ல, நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு நாளோ 2 நாளோ தான் பண்ணாரு, பட் ஆனா சூப்பரா இருக்கும். கேமராமேன், அவர் வந்து செட்ல வந்து யார்கிட்டயும் பேச மாட்டார். 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு. அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. எங்களுக்கு வீடு வந்து செட்டா போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேல இருக்கிற மாதிரி என் வீடு. இதுல ஃப்ளோர் வந்து இப்படிதான் இருக்கும். செட்டு போட்டாங்க. எதிர்க்க வந்து முதல் நாள்ல இருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிட்டு கம்பி என்னங்கன்னு போற வரப்ப கேட்டும்போது வரும் சொல்றேன்னு 7வது மாடி பால்கனி, அதுல நான் நிக்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்ல எல்லாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும். ஏங்க நீங்க ஏறது இல்லைங்க, ஹீரோ வருவாருங்க. அதுக்குள்ள ஹீரோ வராரா? இல்ல பக்கத்துல ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கேரக்டர் பண்ண ரெஜி பண்ணிக்க இருப்பாருன்னு. ஆனா ஸ்ட்ராங்கா போட்டாரு, பயந்தேதான் ஏறின அவரு. அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சுக்கணும், வெட்டிடுவாரு. இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் பிளாக் ஷீப் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டர். ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரன் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழ. அவர் வீட்டோட தான் இங்க எல்லாருமே வச்சிருக்காரு. அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்க படங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு படம்
ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரா வருது. அந்த நான் போன இதுல கூட சொன்னேன், ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது. ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு இது தேவையே கிடையாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஆனாலும் அத கடைசி நேரத்துல அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தா அதை சரி செய்யணும்ட்டு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தலை வணங்குறேன் சார். ரியலி தட் ஸ்பிரிட் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் தெம். நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் உங்களை பத்தி சொல்றாங்க. அண்ட் சுனித், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நடிச்சது இதுதான். பின்னாடி காயத்ரி இருக்காங்க. இந்த படத்துல ஸ்வீட் ஆர்ட் யாருன்னு கேட்பீங்களா? எனக்கு அவங்கதான். மைத்திலி, அவங்க அங்க இருக்காங்க. காயத்ரி, சாரி, மைத்திலி. சீரியஸா ரோவுக்கு ஒரு ஸ்வீட் ஆர்ட் வச்சிருக்கீங்க. ஆமா, அது அங்க இருக்காங்க அவங்க. இவங்க என்னன்னா, நான் சீரியஸா வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு, சொல்லிட்டு அதுல வந்து நம்ம நடிச்சிட்டு இருப்போம், இவங்க பக்கத்துல நிக்கணும். அப்பப்போ எனக்கு அது ஒரு அப்பாரட்டஸ் ஒண்ணு வைக்கணும். சீரியஸா நடக்கும்போது ஓகேப்பா முடிஞ்சிருச்சுப்பா, இல்லாட்டா இந்த டைரக்டர் ஒரு 10 டேக் கேட்பானே அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறப்போ சிரிச்சிருவாங்க. டேக்ல சிரிச்சு 32 டேக் வாங்க வைத்த ஸ்வீட் ஆர்ட் மைத்திலி. சோ அந்த மாதிரி இவங்க ஃபௌசியா, அருணாச்சலம், இவர் டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்களே, ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகுவார், கன்ஃபார்ம்டா ஆகுவார். அது காரணம் என்னன்னா, இதுல ஒரு கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு சீன்ல என்ன அப்படியே குண்டு கட்டா அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும், தூக்கிட்டு என்ன வந்து வெளியில விடக்கூடாது, அவர் கையது. அந்த காலத்துல என்டிஆர் சார் கூட நடிக்க போனா அடிச்சாருன்னா 10 நாளைக்கு பல்லு வலிக்குமா, நிஜமாவே அடிப்பாராம். அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆந்திராக்கு. அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கண்ணி போயிடுச்சுங்க. எனக்கு வலி தாங்கல, இப்படிதான் நடந்துட்டு இருந்தேன், கைய தூக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோன்னு கொட்டி கட்டோன்னு கட்டி பிடிச்சார். நல்ல காலம் இது. நான் அம்மா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையா அவருடைய, ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே நான் அல்லாலப்பட்டேன். நீங்க பத்திரம் தானம்மா? சரி. ஆனா இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்வீட் ஆர்ட் ஹீரோ. அவர் ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸ்ருதி எங்க? ஸ்ருதி, நோட் த பாயிண்ட். சோ அந்த மாதிரி. பட் அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா செட்டுக்கு உள்ளே உட்காந்துருப்பாரு, என்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இந்த ஆள் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். அது பாப்பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் போய் சொல்லுவாரு, மாஸ்டர் ஷாட் எடுக்கிற போது நம்ம வாயே திறக்க முடியாதா சொல்லிட்டு போயிடுவாரு. சொல்லிட்டு போனதுக்கு சொல்லிட்டாரு, நம்ம இதான் சொல்லணும்ட்டு போய் டைரக்டர் 1 more, ஏன்னா இவர் தான் 10-15 டேக் எடுப்பாரு, இன்னும் 1 more கேட்டா சார் நல்லா இருந்துச்சு சார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியவர். எல்லாருக்கும் அதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும், தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். 7ஆம் தேதி இவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுரேஷ் சார், வணக்கம் சார். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப உங்க படங்கள்லாம் நான் ஃபேன் சார். நானும் யூத் தான் சார். நான் இவரை மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா, இளையராஜா சார் பேரு சொன்னா ப்ரொபோசலுக்கு வயசு காமிச்சிருன்ட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்ற மாதிரி எல்லாம் ஆள் இல்லை. நான் யுவன் சங்கர் ராஜா குழந்தைதான் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரியா? எனிவே, தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Hats off to you, director sir, for all the hard work. Definitely அந்த hard work pay ஆகும். And உங்களுக்கு உறுதுணையா இந்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இப்பவே அட்வான்ஸா நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. லவ் யூ. யுவன் படம் ஏறத்தாழ 28 வருஷமா ஃப்ரெண்டு. இவன் சின்னதுல இருந்து நானும் இவனை சுத்துறோம். இவனுடைய எவ்வளவோ நல்லது கெட்டதுகளை நான் பங்கெடுத்திருந்திருக்கேன். இவன் பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மிகச்சிறந்த இசையமைப்பாளரா தெரியல.
மிகச்சிறந்த மனிதரா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இவன் வந்து பெஸ்ட். அப்படி ஒரு ஹார்ட். அது வந்து ரொம்ப நெருங்கி பழகிறது தெரியும். இசையமைப்பாளர்கள் நிறைய வருவாங்க போவாங்க, படம் பண்ணுவாங்க, இருப்பாங்க. இவன் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் ஆகி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், இவன் வந்து மிக 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 தூய உள்ளம் படைத்த ஒரு மனிதர். எல்லா இளைஞர்கள் புதுசா யார் வந்தாலும் சப்போர்ட். நான் பேர் சொல்ல விரும்பல, இவனுக்கு தெரியும். ஒரு இப்ப லீடிங்கா இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்கிற ஒரு ஹீரோ, அவர் என்கிட்ட படம் பண்ணனு ஒரு மேலமா பேசினார். இவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் தான் வந்து பேசினேன். இவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு இப்ப கூட லேட்டஸ்டா ஹிட் கொடுத்திருக்காரு. சோ வந்து ரியோ வந்து ஆரம்பத்துல படம் பண்ணான்னு ரியோ ஆரம்பம் பிகினிங் போதே நான் ரியோட்ட பேசினேன். ஏன்னா ரொம்ப நல்லா வருவார்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது. அப்பவே அவர்கிட்ட பேசினேன். ஏதோ சந்தர்ப்பங்கள் சரியா அமையல. இந்த படம் இவன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னு நேற்றுக்கு வினோத் கூப்பிட்டு, இல்ல நாளைக்கு வந்துருங்க காலையில அப்படின்னு சொன்னதும், சரி டைட்டில் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட்னு சொன்னாரு. என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் இவன், அதனால இதை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவுக்கு வந்து கலந்துட்டு இருக்கேன். அந்த படத்துடைய வெற்றி கன்ஃபார்மா இப்பவே எல்லாரும் பேசும்போது தெரியுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். இவன் வந்து இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சுரேஷ் சார். அண்ட் இப்போ அனைவருக்கும் வணக்கம். யுவன் சாருடைய ஃபேன் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு தான் வந்து நான் வளர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ப்ரொடக்ஷன்ல பிங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிறது ரொம்ப எமோஷனலா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், பிங்க் மியூசிக்கை நம்பி நீங்க இந்த ஆடியோ ரைட்ஸை கொடுத்ததுக்கு. அண்ட் ரியோ, I think this is our second collaboration after Joe. I've seen the film. Such a beautiful, feel-good, romantic film. Entire team oda நான் பார்த்தேன். So eagerly waiting. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தில் சார் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி, சந்தோஷ் ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கு சந்தோஷ் அப்படின்னு கேட்டாரு. நீங்களா பாத்துட்டீங்களா அப்படின்னாரு. சும்மா அவர் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறாரு நம்ம கிட்ட. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் பிளான் பண்றதா வந்து சொன்னாரு. பார்த்துக்கோங்க சார், அது வந்து நிறைய படங்கள் இருக்கு, அது உங்களுடைய பேண்ட்வித் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பண்ணுங்க. பட் எப்போ பண்ணாலும் இந்த படம் டெஃபினட்டா நல்லா போகும் சார் அப்படின்ற அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அந்த வகையில இந்த படத்துல கொலாபரேட் பண்ண டைரக்டர், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்பமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆல்பமை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல. அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த ஆல்பம்ல, அது வந்து சொல்லலாமா சார்? ஆனவா டைரக்டர் சொல்லலாமா? ஓகே. ஸோ 2012 வந்து யுவன் சார் வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று, ஒரே இடத்துல சாரி, ஓகே 2012 வந்து யுவன் சார் வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணாரு, யுவன் லைவ் அண்ட் கான்சர்ட் சொல்லி. அந்த கான்சர்ட்காக வந்து ஒரு சாங் ஒன்று, ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று. அந்த சாங் வந்து யுவன் வெறியர்கள் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த சாங் வந்து அஃபிஷியலா வந்து வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது கான்சர்ட்காக பண்ணது. ஸோ அந்த சாங் இந்த படத்துல ஃபியூச்சர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த சாங் வந்து ரீவிசிட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்க கெஸ்ட், பிரஸ் அண்ட் மீடியா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய். ஹலோ, பேசுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஹார்ட் இஸ் அ க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. அண்ட் தேங்க்யூ சுனித் அங்கிள் என்னை தீபுவா சூஸ் பண்ணதுக்கு. அண்ட்
Rio Raj uncle, Gopika Chechi and Suresh Tata. I'm so happy acted with you and பரவாயில்ல, மறந்தோட கியூட்டா ஒரு சிரிப்பு போட்டாங்க. சூப்பர். ரித்து, எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்? எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு சுனித் அங்கிள்? அங்கிள் சொல்லலாம்ல. டீம்ல எல்லாரும் சேஃபா பாத்துக்கிறதுக்கு அண்ட் ஸ்பாட்ல வந்து நான் என்டர்டைன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு இதுல? ஸ்வீட் ஹார்ட் யாரு உங்களுக்கு இந்த க்ரூல? ஒருத்தர் தான் சொல்லணும். கோபிகா சேச்சி. வாவ், ஏன் நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்களா? அப்படியும் உண்டு. ஐயோ, நீங்க வரீங்களா சார்? மேல வரீங்களா? அதுல உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா சார்? ஓகே, வேற ஏதாவது இருக்கா? படத்துல பேசின டைலாக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இல்லையா? ஒரு டைலாக் கூட உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லி தந்தவங்க ஏதாவது பேசுவாங்களா டைரக்டர்? இல்ல. ட்ரெய்லர்லயே இருந்துச்சே. சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ குட்டி. லவ் யூ லவ் யூ. இன்னும் நிறைய நிறைய நல்ல பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுங்க, நிறைய பெரிய ஸ்டேஜஸ் எல்லாம் போங்க. நீங்க ஹீரோயின் ஆயிருங்க. அது வரலையும் நான் அப்படி ஆங்கர். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் முதல் மேடை, நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுக்காக நாம கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவரு ஜோக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷன்ல இருந்த டைம்லயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தெல்லாம் கால் வந்திருக்கும். ஈஸியா நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததான் நம்ம இதை தான் பண்றோம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்க நிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹி செட் ஹீஸ் another brother to me. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி அவருக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லர்ல வந்து பர்பஸா வைக்காம இல்ல, அந்த கரெக்டா கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கு அப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸா இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவா கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளம்ல இஸ் அ ரைட்டர் டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்துல சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் ஷூட்ல இருக்கனால அவரால் வர முடியல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் ரெஞ்சி சார். அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரித்து, மைத்லி மேம், கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம், நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் துளசி மேம், ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் மை டெக்னீஷியன்ஸ், சினிமோட்டோகிராஃபர் பாலாஜி சார். இந்த படம் ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே 1ல இருந்து இன்னைக்கு விடிகாலையில இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டா சப்போர்ட்டிவா என் கூடவே இருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்க ஒரு 34 நாள்ல முடிச்சோம். இந்த
ஸோ இந்த இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்ல கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணும்னாலும் டேரக்டா நான் சார் கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரல சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் தமிழ் வந்து ஹிஸ் அ பிரதர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவா லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நெஞ்சமுண்டு நேர்மை ஒன்று ஓடு ராஜால நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்பத்துல இருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாம நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு பிரதரா தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துல ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்கா இருந்த போது அவர்கிட்ட இதை சீரியஸா பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்ட போது இல்ல இது படமா பண்ணுங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு. அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ அண்ட் சவுண்டஹாலிக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் போஸ்டர்ஸை பத்தி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரெகக்னிஷன் படத்துக்கும் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்ல இருக்காரு, இன்னைக்கு அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுண்டு நேர்மை ஒன்றுல ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துல இருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்ல இருந்து இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாம நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் யாரு ஸோ மை AD team, my boys. ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எந்த சம்பளமும் இல்லாம எதுவும் இல்லாம என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த சென்ஸ்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணாங்க ப்ரொடக்ஷன்ல. நான் சொல்றது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் என்ன மட்டுமே நம்பி இது என்னைக்கா இருந்தாலும் படமா வரும்னு சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. EP பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார். ஆக்சுவலி இந்த போஸ்டரோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்க படத்தோட போஸ்டர் தான் சார். தேங்க்யூ சார். இளன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்தை வந்து முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும் போது ஒரு ஷோ போட்டோம். அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சார் என்ன நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு. அண்ட் யுவன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். எல்லாரும் சொல்ற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றதை தாண்டி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார். எனக்காவது ஒரு நாள் அவரை பாத்திர மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்ல UN 25 பண்ணும்போது சாருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்துல உட்காந்து கீழே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்து நிறைய ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தன். ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி மச் ட்ரூ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா, நீங்க தான் சார் தல கேப்டன் கூல். சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்துல இருக்கு.
நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்புமே சாரால தான் நடந்தது. கம்போசிங்க்கு சார் என்ன துபாய். உங்களுக்குமா? அப்படியா? நான் துபாய். சார் வந்து துபாய் கூட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர், அது சர்ப்ரைஸா அப்படின்னா இல்ல ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது. சார் அது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம். அது வந்து கருத்தூசி போடாம ஜாலியா சொல்லணும், ஹீரோக்கும் புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது. அதை ஏத்துட்டு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார் அகைன் சார் இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லாஸ்டா ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்வீட் ஹார்ட், என்னோட ஒய்ஃப். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ, அவங்க வந்து ஆக்சுவலா இங்க கெஸ்டா இங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். அவர் நான் சொன்னேன் இல்லையா 1.5 வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்க இருந்த போது எங்களுக்கு இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷீப்பும் விக்கி ப்ரோவும் தான். ப்ரோ அதான் நம்ம டைரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் நீங்க இதை பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு என் கூட அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட டைரக்டர். வந்துடலாம் ப்ளீஸ். 2-3 தடவை கூப்பிட்டோம்ப்பா. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. வந்திருக்க ப்ரெஸ், வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சுனித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், பேசணும். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு. அந்த நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு. இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதர் இவரு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் சொன்னாரு. ஒரு நாள் கார்ல போறப்ப அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப சிரிச்சோம். ஒரு 3 பேர் கேட்டிருந்தோம், அவ்வளோ சிரிச்சோம். சுனத் இம்மீடியட்டா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, சுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியா ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா, என்ன சுனத் பண்ணிட முடியுமானா பண்ணலாம் ப்ரோ, வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற டீம், இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சுனித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்க கண்டிப்பா போவீங்க சுனித். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்ல இருந்து, உங்களோட சென்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இந்த படமும் பயங்கரமா வரும். அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடைச்சது சார். யுவன் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனாலதான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்குது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரியோ வேர் டாக்ஸா கேள்விப்பட்டு இருக்கேன். ஸ்வீட் ஹார்ட் சூப்பரா இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்க படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எப்ப எனக்கு போட்டு காட்ட போறீங்கன்னு நான் வெயிட் பண்ணி இவர்தான் கேட்கணுமா? அவருக்கே இன்னும் காட்டலையாப்பா? நீங்களே இன்னும் பாக்கலையா? பாத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா பெரிய இதா இருக்கும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு ரவுண்ட் இருக்கா? ரவுண்ட்ல முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ சிஜி டீம் அசோக் சார் அண்ட் அனிஷ் பிரதோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட் ஒரு 2 minutes என்னோட டீமை மட்டும் நான் கூப்பிட்டுலாம். தாராளமா. ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் கொஞ்சம் வாங்கப்பா. நிறைய தடைகளை தாண்டி சிவான் வந்துட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். வந்து இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம். சிவானா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சிவானா இந்த படத்துல என்னோட மென்டர், கதையில எனக்கு சஜஷன் கொடுத்ததுல இருந்து
சிவானோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ண்ணா. கோ டைரக்டரா எனக்கு ஃபுல்லா எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் நான் டீம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது மதி, முனீஷ், ஜெகன், அரவிந்த், சரவணா அண்ட் ஸ்வாகத், ஜாவித், பார்த்தி அண்ணா, விக்கி, சந்துரு. இவங்க எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனாலதான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நடுவில் இன்னொரு போட்டோ எடுத்துருங்க. பட்டார் இல்ல இல்ல யுவன் பிரதரை நீங்களும் எல்லாருமே தான் நம்ம எல்லாம் grown up with யுவன் அப்படித்தானே? சோ அப்படி இருந்து இன்னைக்கு அவருக்காக ஒரு ரெக்கார்டிங் எப்படி இருந்துச்சு? என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய ட்ரீம் இது, யுவன் சாருக்கு பாடணுன்றது. ஆல்வேஸ் இன்னைக்கு நான் அவர் கூட சேர்ந்து அவரோட ஷோஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி டு பி a part of your show sir. பட் சூப்பர் சிங்கர் போறதுக்கு முன்னாடி நான் ட்ரீம் பண்ண ரொம்ப பெரிய விஷயம் அது, என்னைக்கு சாருக்கு பாடுவேன்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம 2024 ஸ்டார்டிங்ல வந்து நான் சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அதனால டப்புன்னு சாருக்கு ஒரு மெசேஜ் 10 DM இந்த மாதிரி, சார் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் நான் ஒரு பெரிய ஹிட் பாட்டு கண்டிப்பா உங்க படத்துல நான் பாடுவேன் மேனிஃபெஸ்ட் பண்ணி சாருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ஆனா சார் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு அண்ட் அதுக்கு கிடைச்ச பாட்டு தான் அது. தேங்க்யூ சோ மச் சார், லவ் யூ லாட்ஸ். அண்ட் ரியோனா தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ். ஸோ தேங்க்யூ சோ மச், நைஸ் மீட்டிங் யூ அண்ட் ரியலி ஹாப்பி டு பி a part of this. சூப்பர், தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தான். தேங்க்யூ, லவ் யூ. சூப்பர். இன்னும் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, எல்லாமே நிச்சயமா நடக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கும் தொடர் கன்சிஸ்டன்சிக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் மேம் அப்படியே மேல வந்துருங்க. எஸ். Hi Chennai. Sweetheart படத்தோட producer and music director Yuvan Shankar Raja sir, writer and director Swinith, cinematographer Balaji, editor Tamil Arasan sir, art director Shiva sir, costume designer Sridevi. யாராச்சும் மறந்து போயிட்டீங்களா? கரெக்ட்ல எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஹீரோ ரியோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன், நடுங்குறேன். ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் அ லீட். ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இங்க இருக்கிறதுல. சுழலுக்கு அப்புறம் சுழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ்ல, ஐ மீன் சென்னையில இருந்து வரன லவ் இட்ஸ் so much. நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணு கிடையாது, ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். Yeah, I'll just begin with Sweetheart. யுவன் சார், மலையாளிகளுக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட். இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும், அதுல ஒரு டயலாக் இருக்கு, யுவன் சார் இஸ் so personal to us. Yuvan sir, you are very personal to each and every one of us. Adippo romance irukotto, breakup, any emotions, Yuvan sir da. You have helped me lot to go through pain. Thank you so much. Yeah. Swinith, thank you. Yemala nambikka vechu enakku giving me manu, trusting me and believing in me. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி. Correct. February 26th, we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. I wish more and more success coming towards you, and I wish nothing but the best for you. Spousi and Arunachalam, you are the entertainment. Settle vande, if you were not there, then I would have been bold. Thank you for being wonderful. You guys were amazing. Redin sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும், ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ஆனா எல்லாரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இட்ஸ்
So I'm also waiting to see. Then what else? Yes, so Sweetheart வந்து March 14th release ஆகுது. And thank you media for coming here. Thank you. Without you, nobody would be here in the stage, on the stage. Thank you all the guests. எல்லாருக்குமே வணக்கம். Thank you for coming here and supporting us. So let's just pray. We've had I had a very wonderful experience. I'm ரொம்ப nervous-ஆ இருக்கீங்க. I have had a lot of fun, lot of amazing experience. We've argued a lot. We've reasoned out a lot, but everything for the betterment of cinema. So I just wish everybody all the love and success on March 14th. As Talevar said, Andavanga Nalavangala da Sudipa, ana kaivida mata. I wish I hope and I'm sure that he won't kaivida mata. So thank you for all coming here. Thank you everyone. நீங்க அந்த சோதிப்பான்னு சொன்னது சுனிதா தானே இல்லையா? டைரக்டர் எத்தனை டேக் வாங்கியிருப்பாரு உங்கள்ட்ட அவர் மாதிரி? சுரத், நான் சொன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடும். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சாட்சி. இல்ல, I don't think I've troubled him much with takes. Okay. இந்த டயலாக் சொல்லி கொடுத்த சுனிதா, ஏன்னா இல்ல எனக்கு தெரியும் அவர் வந்து தலைவர் ஃபேன், ரொம்ப பெரிய தலைவர் ஃபேன். So it's for you and for everybody. சூப்பர். உங்களுக்கு ஒரு ஏவுக்குமான இதுல நாங்க முதல் முறையா ரியோராஜ் 2.0 பாக்குறோம் நாங்க. உங்களுக்கு அதுதான் 1.0, எங்களுக்கு இது 2.0. இதுக்கு முன்னாடி நாங்க ரியோ எப்படி இல்ல செட்ல வந்து ரியோ ஓஜி only வாசு தான் ரியோ 2.2. ஓகே, எஸ், நல்ல ஒரு சர்டிபிகேட். சூப்பர். Thank you so much. Thank you for coming. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணுங்க. Thank you. கூப்பிடலாமா? ஓகே. சோ அடுத்து அந்த ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நான் கூப்பிடணும். சோ இவரை ஓகே. ஆக்சுவலா வந்து நேத்து நைட் வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசணும், யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துருவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்டா பேசிடணும், ஏன்னா எப்பயுமே ஏதாவது வளரிடுவேன், ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே இது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏற்கனவே எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளவு பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி கோவம் வரும்ல சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும் போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிறைய சொல்லுவேன், என்ன இப்படி சொல்றேன், ஏதோ இப்படி அவர் தலைவர் வேற இருக்கும். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து அத்துலேதலமே, சாரி அதான் சொல்லல சார், எப்பயாவது வளருவேன்ட்டு நான் வளர்ட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளூர் இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டுல வந்து டேப் ரெக்கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்ல எல்லாம் கிடையாது. சோ என்னோட கசின் வீட்டுல தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்க கேட்பேன். அப்படியே கட் பண்ணா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவில வந்துருச்சு. சோ மியூசிக் சேனல்ல வரும், அப்ப நின்று பாத்துட்டு இருப்போம். சோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. சோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்னாம்ப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். சோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். சோ அங்க இருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தா இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. சோ அந்த பாட்டுல சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு வந்து டான்ஸ் ஆனது. அங்க இருந்து சன் மியூசிக்ல வந்து ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க,
எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. சோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நேர்ல பார்க்கும்போது சொல்லல, நான் இப்படி இங்க நின்னுதான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். சோ அதனால சன் மியூசிக்ல வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியா வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்ப சேனல்ல வந்து செம்ம மாசா பயங்கரமா ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா, போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டா திருப்பிட்டாங்க சார், தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே செம்ம மாசா பண்ணு நினைச்சீங்க, பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோ எல்லாம் வேணாம், இது அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல ரிப்ளிகா ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார். ஆனா சென்னை 28ல வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா, பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கு. எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹேவாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். சோ எனக்கு அவ்வளவு பர்சனல் யுவன் சார். ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் வரும்போது ஹேவாராண்டா தான் சார் போடுறாங்க. சோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டு எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்ப எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணிருக்காப்புல. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன் ஸ்வீட் ஹார்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷன்ல ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இதெல்லாம் பாத்திருக்கேனே, உங்க கால் வரும், 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ், ஸ்வீட் ஹார்ட் வந்து March 14th தியேட்டர்ல வருது. ஒரு ரொமான்டிக் டிராமா. த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா March 14th தியேட்டர்ல வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஹார்ட் ஆரம்பிச்சதான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதுல ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேல. அது முழுக்க முழுக்க காப்பாத்திருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸா சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்க வீட்டுல வந்து ஃபாரின்ல வேலைக்கு போலான்னு சொல்றாங்கண்ணே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியா டக்குன்னு ஏதாவது சொல்றேன், ஜோக்கா சொல்ற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்றாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துதான். டே டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்லல, போயிட்டு வா நம்ம பண்ணதானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா. அதுல இருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 years வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹி லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது இதே ஜோக்கா சொன்னேன். ஆனா பட் நான் சீரியஸா சொன்னது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றது. எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்க இருக்கு அப்படின்னா March 14th தியேட்டர்ல இருக்கு. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையா நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு. செட்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஸ்வீட் ஹார்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமா போட்டான் ரியோராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் கீர் எல்லாம் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல. அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன், அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியா இருக்கு. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமா சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்க வந்து கண்ணும் கண்ணுக்குள்ள எடுத்தால்தான் பார்த்தோம். அண்ட் படத்துல பியார் பிரேமா காதல் சம்பந்தமா நிறைய இருக்கும், நீங்க பாருங்க. செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர்
நாங்க நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியில இருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கணும் சார். அந்த கான்பிடன்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து எங்க படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம் எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்ல, ஐ மீன் எங்க கிட்ட. ஸோ டே 1ல இருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸா அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி எல்லாம் ஒன்னாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்ல ரொம்ப ரொம்ப சின்சியரா இருப்பாரு. ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியரா அந்த ஒர்க்லயே இருப்பாப்ல. சோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எங்களோட டிஓபி. சோ ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியா நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்றேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்க படத்துல பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா, ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய படமா இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. இதெல்லாம் ஐ மீன் இப்ப ஸ்வினித், ஜோ, அடுத்து பண்ண போற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல. சோ அவரு யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். சோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் ரொம்ப டைம் எடுக்க முடியும், டக்கு டக்கு முடிச்சிடுவோம். பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அண்ட் எஸ், எனக்கு இது நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசை. எங்க போறீங்க? எஸ், ஹரிஹரன் ராம், என்னோட ஜோ படத்தோட டைரக்டர். மாறு வேஷத்துல வந்திருக்காரு. எஸ், இப்ப ஸ்வீட் ஆர்ட்டோட டைரக்டர் Sridhar onto the stage, please. And அடுத்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண் பாவம் பொல்லாத திரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் தங்கவேல். சோ இந்த போட்டோ எனக்கு வேணும்னு ஆசையா இருந்தது, இப்படி ஒன்னா நிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. சோ அதுக்காக தான் ஐ கால் them on to the stage. எஸ், பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு சொல்லிருங்க பிரதர். அடுத்த செட்டு படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்தோட டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இப்படி ஒரு போட்டோ இருக்குன்னு பாக்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்க அந்த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஸ்வினித் எஸ் சுகுமார்னு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்வினித்தை பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அந்த பேரை பாக்குறப்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு ஒரு வைப் அவர் அப்படி ஒண்ணு கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் டியூடு விக்கி, ஓகே, அவர் எனக்கு படம் பண்ணல சார், அவர் நயன்தாரா மேம் பண்ணிருக்காரு. ஓகே, சோ திஸ் இஸ் சோ பர்சனல். அண்ட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களோட ஸ்வீட் ஆர்ட் யுவன் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். நடிச்ச எல்லாருமே ரொம்ப ஃபன்னா அந்த செட்டை வச்சிருந்தாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த ஒரு செட்டு, பிகாஸ் இது சினிமா, நம்ம படம் எடுக்கிறத யாருக்கு எடுக்கிறோம்னா ஆடியன்ஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ அப்ப அங்க இருக்கும்போது அந்த செட்ல எல்லாருமே ஹாப்பியா ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேட்டுப்பேன். அந்த செட்ல திட்டுறது, சத்தம் போடுறது, ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த செட் அவ்வளவு ஹாப்பியா ஜாலியா போனதுக்கு காரணம் என்னுடன் நடித்த நடிகைகள். சோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அந்த செட்டை வந்து எப்பவுமே வைபா ஹாப்பியா வச்சிருந்ததுக்கு. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அண்ணா, மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கீங்க. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பண்ணிருக்காரு. என்னன்னு நான் சொல்லல, அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்காரு. அது என்ன பிராண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. என்னால இங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாது. சோ ஒரு மாடலா வந்து நீங்க ரெடின் கிங்ஸ்லி அண்ணா பார்க்கலாம். அண்ட் கோபிகா,
ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வீடியோ பார்க்கும்போதே அவங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐ மீன் அவன் சொன்ன வார்த்தையை நீங்க படத்துல காப்பாத்திருந்தீங்க. படம் பார்க்கும்போது இவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அந்த கேரக்டரை. மனு இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, ஐ நோ தட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. மலையாளத்துல இருந்து யார் இங்க வந்தாலுமே ரொம்ப பெரிய மனசோட வந்து தமிழ் சினிமா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. பிரகாஷ் தானே அது. அருணாச்சலம் சோசியல் மீடியால இருந்து ரொம்ப இன்ஸ்டன்டா நம்மளால அந்த ஃபேமை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். நம்ம சின்னதா ஏதாவது குட்டி குட்டியா என்ன பண்ணாலுமே நம்மளால ஈஸியா அந்த ஃபேமை கெயின் பண்ணிட முடியும். பட் அது டர்ன் அவுட் டு த ஆர்ட் அப்படின்னு வரும்போது அதை ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு டெடிகேட்டடா உழைச்சோம் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்றதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அருணாச்சலம். ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல காமெடியன் தமிழ் சினிமாக்கு. ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், லவ் யூ so much. as I always said that, I mean I love you. இந்த படத்துல நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கோம், இரவு பகலாக உங்களை நடிக்க வச்சு. ஸோ எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்வீட்டா கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ரித்து செம்ம கியூட்டா பண்ணிருப்பாங்க. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், நம்ம வீட்டுல ஒரு விச குழந்தை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரித்து. அண்ட் ரஞ்சி பணிக்கர் சார், இங்க நாங்க உங்களை மிஸ் பண்றோம். மீன் அவருக்கு ஷூட் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த படமாவே உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியா ரொம்ப சின்னதா குட்டியா ஓரமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த படம் பேசியிருக்கு. அண்ட் எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி எப்படி வருஷப்படுத்தி சொல்றது அப்படின்னு தெரியல. சாரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல், சாரே வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆசை இருந்தது, வெளியே சொல்லிக்காம இருந்தேன். எனக்கு இந்த லிரிக் எழுதணும், பாட்டு எழுதணும் அப்படின்லாம் இருந்தது. சாரோட இசையில நான் ஒரு லிரிக் ரைட்டரா வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாடலாசிரியர். எஸ். ஸோ அதுவும் இந்த படத்துல நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் டு யூ சார். மீன் தேங்க்யூ சோ மச் அந்த வாய்ப்பும் எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா உங்களோட இசைக்கு எழுதுறது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் லவ் யூ சோ மச் சார். உண்மையை சொல்லிருங்க, அது நீங்க எழுதுனதுன்னு தான் முதல்ல அனுப்புனீங்களா அவருக்கு? இல்ல கேக்குறேன். என்னோட லிரிக் நான் கேட்டுட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லிரிக் ரைட்டர் இன்ஸ்பிரேஷனா நான் உங்களை பார்க்கும்போது நீங்க உங்களோட ஐயோ பாடலாசிரியர் ரியோ அவர்களுக்கு அரங்கம் இல்ல அது ஏன்னா நான் அனுப்பிட்டேன், சுனித்துக்கு அனுப்பிட்டேன். அவர் சார் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சுனித் வந்து போன் பண்ணி லிரிக் ஓகே சொல்லிட்டாருன்னு, ஃபர்ஸ்ட் வெர்ஷனே ஓகே சொல்லிட்டாருன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அப்புறம் கேட்கும்போது சுனித் என்னடா சொன்னாரு, நான் தான் எழுதுனதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். நம்ம அல்பத்தனமா கேட்டுருவோமே. சோ அப்படி கேட்டோனையும் இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு, படிச்சுட்டே இருந்திருக்காரு. சுனித் வந்து சார் அது ரியோ தான் எழுதிருக்காரு அப்படின்னு கவிஞர் அப்புறம் என்ன சொன்னாரு, இல்ல அவ்வளவுதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான் சொன்னாரா, சரி ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் அந்த பாட்டை சார் பாடி இருக்காரு அப்படிங்கும் போது இதுக்கப்புறமேட்டு என் கார்ல எத்தனை தடவை அது ஓட போகுதுன்னு தெரியல சார். ஓகே. சோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்த்திருப்போம், நம்ம ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம். சுனித் சொன்ன மாதிரிதான் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக நம்ம டிராவல் பண்றது கஷ்டப்படுறது வேற. பட் நம்மளோட அம்மா அப்பாவும் வேற. பட் பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்திலயும் கூட துணையா நிற்கும் போது அது ஒரு தனி ஃபீல் அது. ஸோ என்னோட எல்லா ஸ்ட்ரகிள்லயும் என்னோட என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் எப்பவுமே சிரிச்ச முகமா ஹாப்பியா அந்த வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஹாப்பியா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அவங்களும் ஹாப்பியா இருந்து என்ன எப்பயும் ஹாப்பியா வச்சிருக்க மை லவ் ஸ்ருதி, ஐ லவ் யூ சோ மச். எஸ், எல்லாத்தையும் கேட்ட மாதிரி என்னோட ஸ்வீட் ஹார்ட் ஆல்வேஸ் ஸ்ருதி. லவ் யூ சோ மச். ஐயோ அழுகுறாங்க, ஐயோ கேமரா இருந்தா இப்ப என்ன இருக்குது, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய பண்ணி வச்சிருக்கேன். சுதியை அளவிட்ட ஹீரோ. ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட லவ், தேங்க்யூ. எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் சுத்தி என் கூட எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே என்னோட
என்னோட எப்படி சொல்றது, அங்க இவங்களோட இருக்கும்போது நான் டவுனை ஃபீல் பண்ணவே முடியாது. தேல் ஆல்வேஸ் என்னை ஹோல்ட் பண்ணி என்னை மேல தூக்கிட்டே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. இப்ப ஒரு 4 டேரக்டர்ஸ் இங்க நின்னோம். மீன் கார்த்தி பிரதர், அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் 3 பேர் நின்னோம். அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் என்னோட டீம்ல இருந்து என்னோட பாய்ஸோட ஒன்னா இங்க நிக்கணும்னு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ பழனிசாமி. நீங்க அப்படியே இருங்க, நம்ம அவரையும் மேல கூப்பிட்டுருவோம். ஸோ அவருடைய பேச்சுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்வீட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி இன்னைக்கு ஸ்வீட் ஹார்ட்டோட ஆடியோ லான்ச் நடக்குது. அண்ட் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆர்பி சாருக்கு வந்து நன்றி. அப்புறம் 5 ஸ்டார் அண்ட் ஹாட் ஸ்டார் அண்ட் திங்க் மியூசிக், இவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ரியோ அண்ட் கோபிகா, தேங்க்யூ. And Arunachalam and Ranjin, apro DOP Balaji, Art Shiva, Editor Tamil, ellarkum ennoda nandri. And lyricist Madan Karki, Arivu, Rio, Vignesh, Kelethi, Ghana Francis, all of them, எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி இந்த படம் எப்படி நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டோம்ல, அதுல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, படம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நடந்தது. நான் ஜோக்கே சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு நான் பட்லர் டூர் போயிட்டு அப்படியே இருக்கிறேன், திடீர்னு வந்து படம் முடிஞ்சிச்சு. அப்படியா, ஓகே, பார்த்தா படம் நல்லா இருக்கு, வாவ் படம் சூப்பரா இருக்கு. அங்கதான் ஓகே, எனக்கு ஒரு சின்ன பூஸ்டே வருது. ஓகே, நல்லா இருக்கு, அப்போ இது வந்து மியூசிக்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், இது பண்ணி சொல்லி அப்புறம் ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஐ திங்க் 2 சாங்கா 2 சாங்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அப்படி ஒன்று ஃபிட் பண்ணி இன்னைக்கு இட் பிகேம் ஸ்வீட் ஹார்ட். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம். ஸோ he made I mean this come true. So இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து என்ன சொல்றது, குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டீம் இதுல ஒர்க் பண்ண ஐ திங்க் யுவன் ரெக்கார்ட்ஸ்ல வினோத், ஸ்ரீநாத் அண்ட் சின்னசாமி, அப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட் நீங்க பேசி தயவு செஞ்சு பேசி கண்டென்ட் வாங்க. ப்ளீஸ் நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு 2 வரி ஏதாவது இல்ல, அது ஷோல கான்செப்ட்ல தானே, இது ஆடியோ லான்ச் கரெக்டா பாட சொல்றாரு. எஸ் சார், எஸ் சார். என்ன எஸ் சார், நீ தான் கேட்க வாங்கி அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு கேட்கலப்பா. 2 வரி பாட சொன்னேன், அது கான்செப்ட் சார், அது கான்செப்ட்ல கான்செப்ட் இசைமலை நனைய தயாரா? கான்செப்ட்ல இதுல என்ன நீ சிரிக்கின்ற போதிலும், நீ அழுகின்ற போதிலும், வழி துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். I'll be there for you, I'll be there for you, I'll be there for you, I'll be there for you. Thank you. Thank you sir, thank you. அண்ட் இதுல ஏதாவது நான் யாராவது மென்ஷன் பண்ண இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, மறந்துருப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்கலங்கி நிக்கிறாப்ல பிரதர், அங்க பாருங்க, அழுதுட்ட வந்துருச்சு. ஒழுங்கா தமிழில் கொடுத்துருக்க பாரு, ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணு, ஒரு தடவை பண்ணுப்பா, அப்படி வந்துச்சு பாரு, ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி நீங்க அமைதியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. சோ 14ஆம் தேதி and Jayaprakash, I think he was working with Yuvan Records, so he bought this இந்த டீம் உள்ள வந்து கதை கேட்க வச்சு at the start time. So அவருக்கும் என்னுடைய நன்றி. எஸ், சோ ஜேபி தான் வந்து ஃபுல்லா இத ஸ்டார்ட் பண்ணது டு தி எண்ட் வரையும் ஜேபி வாஸ் தேர்.
ஸோ லவ் யூ ஜேபி. ஐ மீன் த ஹோல், ஐ மீன் இது எல்லாமே ஆரம்பிச்சு நடந்ததுக்கு காரணம் ஜெயபிரகாஷ். ஸோ லவ் யூடா தம்பி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜேபி. எஸ் ஜேபி லவ் யூடா. நானும் சொல்லிட்டேன்டா. கேப்பா வெளியில வந்து நீங்க ஒண்ணு கூட சொல்லல பத்தி. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானும் கேட்டிருப்பேன் மெசேஜ்ல. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நீங்க இங்க இருக்கும் பொழுதே நம்ம ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ்னுடைய அந்த டீமோட ஒரு போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ்னுடைய சிஇஓ திரு வினோத் கோபால் அவர்கள் எப்பயுமே புன்னகை பூத்த முகத்தோட எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை நிச்சயமா. சோ சிஇஓ வினோத் கோபால் அவர்கள், அவரை தொடர்ந்து ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் யங் டீமுக்கு கொடுத்து அதை வழிநடத்தி இன்னைக்கு திரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப 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 நன்றி from bottom of the heart. Yes. And இப்போ thank you team OSR. And yes, so guest of the day please sir, Desik Sir, Ilan sir,